என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க தெரிஞ்சவங்க ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்பான், தண்டனை கொடுப்பான், அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம்னா என்னன்னே தெரியாத மக்கள் இருப்பாங்கல்ல, அப்போ அவங்களையும் தண்டிப்பாங்க. அவங்களுக்கு தெரியவே இல்லையே, யாருமே போய் சொல்லலை. அந்த மாதிரி ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு கேட்குறாங்க. இது மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்களா இன்னைக்கு உலகத்துலனா? இருக்கிறாங்க. சில மலைவாழ் மக்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த நகரத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லாம பழங்குடியின மக்களாக அப்படியே காலகாலமா அந்த ஊர்ல விளையக்கூடிய பொருட்களை எடுத்து சாப்பிடுவாங்க, மிருகங்களை அடிச்சு வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அதோட முடிஞ்சு போயிடுச்சு. அதை தாண்டி அவங்களுக்கு வேற எந்த வாழ்க்கை முறை ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நாம பாக்குற இந்த சொகுசான வாழ்க்கையை பத்தி எந்த அறிவுமே இல்லாம ஒரு கூட்டம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய மறுமை நிலையெல்லாம் என்ன அப்படின்னு கண்டிப்பா அல்லாஹ் நாம ஒரு விஷயத்துல தெளிவா நம்பணும். அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லை. இன்னல்லாஹ் லா யظلم. அல்லாஹ் ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டான், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அப்ப அந்த வகையில நாம கரெக்டா சிந்திச்சு பார்த்தா இவர்களுடைய நீதியை அல்லாஹ் எப்படி வழங்குவான் என்பது சம்பந்தமாகவும் குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு விளக்கம் தர்றான். எப்படி தர்றான்? இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸாரா வஸ்ஸாபியீன மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அமில சாலிஹன் ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். சில பேரை பட்டியல் போடுறான். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அப்படியே அதோட சேர்த்து சாபியீன்கள். இவங்க எல்லாருமே அல்லாஹ்வை நம்பின ஆட்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அல்லாஹ் மறுமையில கூலியை தயார் பண்ணி வச்சிருக்கிறான் என்று குர்ஆனுடைய ஒரு வசனம் சொல்கிறது. இப்போ யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கறத பத்தி பிரச்சனை இல்லை, அது நமக்கு தெரியும், யாருங்கிறது விளங்குது. மூணாவது சாபியீன்கள் அப்படின்னு ஒரு சாராரை பத்தி சொல்றான்ல. இந்த சாபியீன்கள் யார் அப்படின்னு பார்த்தா உலகத்தை இஸ்லாத்தை பத்தியோ இறைவனுடைய தனித்தனி பண்புகளை பத்தியோ வேற இஸ்லாமிய கடமைகளை பத்தியோ எந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. ஆனா இயற்கையில் அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயத்த அவங்க நம்புவாங்க. இயல்பான விஷயம்னா என்ன? உலகத்துக்கு எல்லாத்துக்கும் மேல ஏதோ ஒரு பவர் இருக்கு, யாரோ ஒருத்தர் இருக்கான், ஒருத்தர் இருந்துதான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றான். வேற எதுவுமே தெரியாது, தொழுகையை பத்தி தெரியாது, நோம்பு பத்தி தெரியாது, ஹஜ்ஜை பத்தி தெரியாது, வேற இஸ்லாமிய சட்டங்களை பத்தி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, இப்ப நாம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற எதுவும் நம்ம படைச்ச கடவுள் இல்லை, நம்மை படைத்த கடவுள். இப்ப நாம மக்கள் வணங்குறாங்க சிலைகள், சிற்பங்கள், அதெல்லாம் நம்மளால செய்யப்பட்டது. இது நம்மளை படைக்கல, நம்ம தான் இதை படைச்சிருக்கோமே தவிர நம்மளை இது படைக்கல. உலகத்துல அவங்க பார்க்கிற எதையுமே அவங்க வணங்க மாட்டாங்க. சொந்த பகுத்தறிவு, இயல்பான அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை கொண்டு சிந்திச்சாலே தெரியும் இது கடவுள் இல்லைங்கிறது தெரியும். இதனால் நமக்கு எந்த பயனும் இல்லைன்னு தெரியும். நம்ம அதை போய் உடைச்சா கூட அந்த சிலை நமக்கு எந்த கேடும் செய்யாது என்ற குறைந்தபட்ச அறிவு இருக்குல்ல. இதுக்கு முஸ்லீமா இருக்குன்னு அவசியம் இல்லை, சாதாரண மனுஷனா இருந்த எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு தூதர் அல்லாஹ்விடம் இருந்து நான் வந்திருக்கிறேன், எனக்கு தூது செய்தி அருளப்பட்டிருக்கிறது, எனக்கு குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது, குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்றான், நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையே இல்லாம இயற்கையிலேயே இயல்பிலேயே சில உணர்வுகளோடு சில சிந்தனைகளோடு தான் உலகத்துல எல்லாத்தையும் அல்லாஹ் படைக்கணும். ஆல்ரெடி நம்ம உலகத்துக்கு வரும்பொழுதே நம்ம மூளையில அந்த புரோகிராம பண்ணித்தான் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அந்த மாதிரியான விஷயங்களை தூதர் சொல்லுவாங்க. அவங்க சொல்றது கூடுதல் அழுத்தத்துக்கு சொல்லுவாங்களே தவிர அதை தெரிந்து கொள்வதற்காண்டி செல்ல வேண்டியது இல்லை. ஏற்கனவே நமக்கு தெரியும், தெரிஞ்சதை கூடுதலா வலுப்படுத்துறதுக்காகவும் உறுதிப்படுத்துறதுக்காகவும் அந்த மாதிரி சில செய்திகளை சொல்லுவாங்க. இப்ப உதாரணமா இப்படி எடுத்துக்கங்களேன், கொலை பண்ணக்கூடாது, அது மாதிரி ஏமாத்தக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது எல்லாம் சொல்றோம்ல. இந்த திருடாதே, பொய் பேசாதே, ஏமாத்தாதே, பிறர் பொருளை அபகரிக்காதே என்பதை சொல்வதற்கு ஒரு இறை தூதர் வேணுமா? இறை தூதரை பெற்றுக்கொண்ட சமுதாயம் மட்டும்தான் இப்படி இருக்கா? உலகத்துல எல்லா சமுதாயம் இப்படி இருக்குல்ல. எல்லா சமுதாயத்திலையும் ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க, ஏமாத்தாம நேரா நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பொய் பேசுறவங்களும் இருக்கிறாங்க, பொய் பேசாதவங்களும் இருக்கிறாங்க. ஆனா எல்லா சமுதாயமும் எதை ஒத்துக்கிறதுன்னு கேட்டா, பொய் பேசக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, திருடக்கூடாது, அநியாயமா யாரையும் கொலை பண்ணக்கூடாது, இதையெல்லாம் ஒத்துக்கிட்டோம்ல. இதை சொல்லுவதற்கு குர்ஆன் தான் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. குர்ஆனே இல்லாட்டியும் தெரியும், நபிகள் நாயகமே இல்லாட்டியும் தெரியும். எப்படி தெரியுது? ஆல்ரெடி நம்ம பிறக்கும் பொழுதே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், நம்ம மூளையில இதையெல்லாம் புரோகிராம செட் பண்ணி அனுப்பிட்டான். இயல்பு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த இயல்பான விஷயங்கள் எல்லாமே மூளையில பதிவாகி வந்திருக்கிறது. அந்த இயல்பான விஷயங்கள்ல ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் மேல ஒரு பவர் இருக்கு. யாரோ ஒருத்தர் இருந்துதான் எல்லாத்தையும் கட்டமைச்சிருக்கிறான், யாரோ ஒருத்தர் இருந்துதான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிறான்.
எல்லாம் ஒரு சீரா இயங்குதுன்னு சொல்லி சொன்னா எல்லாத்துக்கும் மேல ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு நம்புற நம்பிக்கை இருக்குல்ல, மனிதனுடைய இயல்பின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில இஸ்லாம் பத்தி தெரியாதவங்க, இஸ்லாமிய செய்தி போய் சேராதவங்க, இந்த குறைந்தபட்ச நம்பிக்கையில அவங்க வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களையும் அல்லாஹ் சொர்க்கத்துல சேர்த்துறதாக குர்ஆன்ல சொல்றான். அவங்க தொழுதிருக்க மாட்டாங்க, நோன்பு வச்சிருக்க மாட்டாங்க, வேற எதையும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்க, ஏன் தொழலன்னு கேட்க மாட்டான். ஏன் யாருமே வந்து எனக்கு சொல்லவே இல்லைன்றாரு. இப்படி தொழுகணும், இறைவனா இருந்தா இறைவனை இப்படித்தான் நம்ம தொழுகணும், இறைவனுக்கு நோன்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமே எங்களுக்கு தெரியாத காரியத்தை போய் ஒருத்தர் எப்படி கேட்க முடியும்? தெரியாத விஷயத்தை போய் அவன்கிட்ட கிளைம் பண்ணவே முடியாது, கோரிக்கை வைக்கவே முடியாது. அப்ப அவன் தெரியாதுன்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அதையெல்லாம் எதை சொல்லி தந்தா தான் செய்ய முடியுமோ அதை பத்தி உன்கிட்ட கேள்வியே கிடையாது. எதை சொல்லாமலே செய்ய முடியுமோ அதை பத்தி கேள்வி. எதை சொல்லாமலே செய்ய முடியும்? எல்லாத்துக்கும் மேல எவ்வளோ ஒருத்தர் இருக்காங்க, இதுதான் கடவுள் இல்லப்பா, கண்ணுக்கு முன்னாடி பாக்குற என்ன பத்தி அப்பாவோ அம்மாவோ இவங்க எல்லாம் கடவுள் கிடையாது, என்ன மாதிரி சாதாரண மனிதர்கள் அப்படிங்கிற தெளிவோட ஒருத்தன் இருந்து அதே நிலையில யாரையும் வணங்காம எதையும் வணங்காம எல்லாத்துக்கும் மேல எவ்வளோ ஒருத்தர் இருக்காங்கிற நம்பிக்கையோட மூத்தா போயிட்டாங்கன்னு வைங்க, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் அரபியில சாபியின்கள்னு சொல்லுவாங்க. இந்த சாபியின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை சொல்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லாவுக்கு அந்த ஊர்ல இருந்த பேர் என்னன்னு கேட்டா சாபிமா. ரசூலுல்லாவுக்கு அரபு நாட்டுல ரசூலுல்லாஹ் நபியாக ஆகிறதுக்கு முன்னாடி ஊர்ல அவங்கள பத்தி எப்படி சொல்லுவாங்க, அதான் சாபிம்பாங்க. என்ன சாபி? இதெல்லாம் வணங்க கூடாதுப்பா, இன்னொருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு இவரு, இதெல்லாம் வணங்குவதற்கு தகுதியான கடவுள்கள் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுனால ரசூலுல்லாவுக்கே சாபின்னு சொன்னாங்க. சில சஹாபாக்கள் இப்படி சாபி என்ற மனநிலையில இருந்தாங்க. வேற எந்த தெய்வங்களுக்கு முன்னாடி சிரவணக்கம் செய்ய மாட்டாங்க, சிலைகளுக்கு முன்னாடி. அப்படி ஒருத்தர் இருந்தாங்க. இப்ப மலைவாழ் மக்கள் இருக்காங்க, இஸ்லாம் போய் சேரலாட்டி அதை பத்தி அல்லாஹ் அவங்களுக்கு அது இஸ்லாம் குறித்து கேள்வி கேட்க மாட்டான். அவனுக்கு இயல்பாக அமைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் அதை நம்பினியா, அதுல கரெக்டா இருந்தியா, அதுல உண்மையா இருந்தா ஓகே போ சொர்க்கத்துக்கு போ, அதுல உண்மையா இல்லாட்டி நரகத்துக்கு போ அப்படின்னு எல்லாம் மாத்தி விட்டோம்.